அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கும்பராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த கும்பராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அவர்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, புதிதாக ஏதாவது தொடங்கலாமா, இல்லை இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழிலையே மேம்படுத்தி கொண்டு வரலாமா, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்தலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ராசியில சனி, தனவக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் என கிரக நிலைகள் உள்ளன. கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்பட நேரலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பணிபுரியக்கூடிய இடத்தில் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனங்கள் தேவை. செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். மனதில் இருந்த உற்சாகங்களும் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகளும் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகளும் உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் கவலைகளும் உண்டாகும். துறையினர் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவு திறன்களும் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். எங்கு இருந்தாலுமே ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களையும் செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை தரும். செயல் திறமைகளும் கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதிகளும் ஏற்படும். சுற்றத்தினர்களுடைய வருகையும் இருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான வார்த்தைகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். இந்த மாதத்துல சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள். கல்வி தொடர்பான பயணங்களும் செல்ல நேரிடலாம். காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள் கேள்விகள் எழும்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்களும் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களும் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும். ஆனால் லாபங்களும் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்களும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். முன்னேற்றத்துக்கான வழிவகைகளும் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகங்களும் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கு வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்கலாம். அதேபோல் பிள்ளைகளுடைய வழியில பெருந்தன்மை படக்கூடிய தக்க செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாகவே உங்களுக்கு முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன்களும் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும்,
குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். நண்பர்கள் மூலம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் வேலை சுமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதேபோல் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். அடுத்ததாக கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிப்பதுடன் தைரிய சப்தம தொழில் ஸ்தானத்துங்களை பார்ப்பதனால உங்களுக்குள் குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒருவித பயங்களும் தோன்றும். வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் பாதிப்புகளும் உண்டாகலாம். அதேபோல் நண்பர்களுடனும் கூட்டு தொழிலும் சங்கடங்கள் தோன்றலாம். தொழிலில் தடைகளும் வருமான குறைவும் ஏற்படலாம். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்களை வெற்றியாக்குவார். நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும். அரசியல்வாதிகளினுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். புதிய பொறுப்புகளும் சேரும். பணியாளர்களுக்கு மறைமுக தொல்லைகளும் அதிகரித்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்திகளும் உண்டாகும். குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும் என்பதனால விழிப்புணர்வுகள் அவசியம். பெண்களுக்கு வார்த்தைகளில் நிதானங்கள் தேவை. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். கணவரினுடைய நலனில் சங்கடங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளும் இழுபறியாகும். அதேபோல் எதிரிகளினுடைய தொல்லைகளும் அதிகரிக்கும் என்பதனால ஒவ்வொரு செயலிலும் எச்சரிக்கைகள் அவசியம். மாணவர்கள் இந்த காலத்தில் படிப்பில் முழுமையான கவனங்களை செலுத்துவது அவசியம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் வரும். வருமானத்தில் தடை தாமதங்களும் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளிலும் தடைகள் ஏற்படலாம். எதிரிகளால் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். அதேபோல் வியாபார ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால அரசு வழி செயல்களில் தடைகளுடன் சிலர் அபராதங்களும் செலுத்த நேரலாம். மாதத்தினுடைய முற்பகுதியில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் நெருக்கடிகள் இல்லாமல் போகும். அதே சமயம் பிற்பகுதியில் நெருக்கடிகளும் அதிகரிக்கும். அதே போல ஏதாவது ஒரு குழப்பங்கள் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். பணியாளர்கள் தங்களுடைய பணியில் முழுமையான கவனங்களை செலுத்த வேண்டும். தொழிலில் அக்கறைகளும் இருக்க வேண்டும். இல்லையெனில் சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையை இந்த காலத்தில் அனுசரித்து செல்வது, நிதானமாக செயல்படுவதும் நன்மையை தரும். புதிய முயற்சிகள் இந்த மாதம் வேண்டாம். பெண்களுக்கு குழப்பங்களும் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தோன்றலாம். முயற்சிகள் தள்ளி போகும். குடும்பத்தில் தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் போட்டியாளர்கள் அதிகரிப்பார்கள் என்றாலுமே அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானத்தில் பதிவாவதனால எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும். வருமானங்களும் அதிகரிக்கும். கடவுளினுடைய அருளும் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள். தொழில் பணியில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார்கள். மக்களுடைய மத்தியில் அந்தஸ்தும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் சேரும். தொழிலாளர்கள் முயற்சியும் வெற்றியாகும். விருப்பங்கள் யாவுமே நிறைவேறும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும். அதேபோல் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் சில சங்கடங்களும் தோன்றும். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர். மறைமுக தொல்லைகளும் அதிகரிக்கும் என்பதனால இந்த காலத்தில் ஒவ்வொரு செயலிலுமே நிதானங்களும் அவசியம். மாணவர்கள் படிப்பில் முழு கவனங்கள் செலுத்துவது நல்லது. அடுத்தது இந்த கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும் பொழுது மகாலீஸ்வரரை வழிபட்டால் அனைத்து தடைகளும் விலகும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கிரக நிலைகளோ அந்த பலன்களோ அமைஞ்சிருக்கு. அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி வாங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும்.
ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.